ஹாய். ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், ஒரு மேத்ஸ் கொஷின். டஃபாக இருக்க மாதிரி இருக்கும், நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே சால்வ் ஆகிடும். பார்க்கலாமா? த ரேடியஸ் ஆஃப் அ கோனிக்கல் டென்ட் இஸ் 700 சென்டிமீட்டர். ஸோ இப்போ எதை பற்றி பேசுகிறாங்க? கோனிக்கல் டென்ட்டை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அவனோட ரேடியஸ் எவ்வளோ? 700 சென்டிமீட்டர். ஸோ அதுக்கப்புறம் அவனோட ஹைட் எவ்வளோ? 24 மீட்டர்ஸ். ஸோ ஹைட் வந்து மீட்டர்ஸில் இருக்குது, ரேடியஸ் வந்து சென்டிமீட்டர்ஸில் இருக்குது, இன்னொரு இது கொடுத்துருக்காங்க அதுவும் மீட்டரில் இருக்குது. ஸோ அப்போது இதை வந்து 700 சென்டிமீட்டர் வந்து மீட்டராக மாற்றினீங்க அப்படின்னா சென்டிமீட்டர் டு மீட்டர்னா டிவைடட் பை 100 பண்ணும். ஸோ 700 டிவைடட் பை 100 ஈக்குவல்ஸ் 7 மீட்டர்ஸாக வந்து மாறியாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? Calculate the length of a canvas used to make the tent if the width of the rectangular canvas is 4 meter. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஒரு ரெக்டாங்குலர் கேன்வாஸை தான் என்னவா மாற்றுறாங்க அப்படின்னா கோனிக்கல் டென்ட்டாக மாற்றுறாங்க. இந்த ரெக்டாங்குலர் கேன்வாஸோட வித்து எவ்வளோ அப்படின்னா 4 மீட்டர், லென்த்து எவ்வளோ அப்படின்னா அதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது இந்த ரெக்டாங்குலர் கேன்வாஸை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோனிக்கல் டென்ட்டாக மாற்றுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் கோனிக்கல் டென்ட்னா அதுக்குள்ளே எதுவும் இல்லை. இது வந்து ஒரு ஸ்பியரை மெல்ட் பண்ணி அதை வந்து கோணம் மாற்றுறாங்க அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் ஆப்ஜெக்டை மெல்ட் பண்ணி மாற்றுறாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாலும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே வந்து கேன்வாஸை அப்படியே தான் மாற்றுறாங்க. அப்போது ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்குலர் கேன்வாஸ் ஈக்குவல்ஸ் கோனிக்கல் டென்ட்டோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவாக இருக்கும். ஏன் அப்படின்னா கோனிக்கல் டென்ட் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இதில் சுற்றி மட்டும்தான் கவர் இருக்க போகுது, கிரவுண்டு ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா போகாமல் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கோன் வந்து தெரியணும். ஸோ ஃபார்முலா என்னென்னா πRL. எல்னா என்ன அப்படின்னா ஸ்லாண்ட் ஹைட். ஸோ அது வந்து நமக்கு தெரியாது. ஸோ ஸ்லாண்ட் ஹைட்டோட ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர்ட். ஸோ ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர்ட். ஸோ ஆர் எவ்வளோ? 7 மீட்டர்ஸ். ஸோ 7 ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஹைட் எவ்வளோ? 24 மீட்டர்ஸ். ஸோ 24 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 7 squares are 49, 24 squares are 576. ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 625. 625னா 25 into 25, அதை ரூட்டை விட்டு வெளில எடுத்தோம் அப்படின்னா 25 மீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பை அப்படின்னா 22/7, ரேடியஸ் வந்து 7, ஸ்லாண்ட் ஹைட் வந்து 25. 7 கேன்சல் ஆகிடும், 22 into 25. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 550 மீட்டர்ஸ் வந்து வரும். ஸோ இந்த 550 மீட்டர்ஸ் தான் எதுக்கு ஈக்குவல்? ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்குலர் கேன்வாஸ்க்கு ஈக்குவல். ஸோ ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் என்ன? லென்த் இன்ட்டு வித்து. ஸோ ஏரியா எவ்வளோ? 550 மீட்டர் ஸ்கொயர். லென்த் எவ்வளோ அதான் கண்டுபிடிக்கணும். வித் எவ்வளோ? 4. ஸோ இந்த 4ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து வித் கிடச்சிரும். 1 4s are 4, 4 3s are 12, ரிமைண்டர் 3. 7 4s are 28, remainder 2, so 0.0, and 5 4s are 20. So length எவ்வளோ? 137.5 மீட்டர். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 137.5 மீட்டர்ஸ். ஸோ இந்த சமபத்தில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ரெக்டாங்குலர் கேன்வாஸை தான் இவங்க வந்து கோனோட, அதாவது கோனிக்கல் டென்ட்டாக வந்து மாற்றுறாங்க. ஸோ கோனிக்கல் டென்ட்டுன்றதுனால பேஸ் இருக்காது. ஸோ அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான். இந்த ரெக்டாங்குலோட ஏரியாவும் இந்த டென்ட்டோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவல்னு பார்த்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக போனீங்க அப்படின்னா டக்குன்னு ஆன்சர் வந்துடும். அதிகபட்சமாக 2 to 3 நிமிஷம் தான் லெசனுக்காகும். இந்த மாதிரி நிறையா பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.